நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பொருளாதார சிக்கலுக்கு நிதியமைச்சராக இருந்த பிரணப் முகர்ஜி காரணம் என நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பொருளாதார நிலவரம் குறித்த விவாதத்திற்கு ப சிதம்பரம் பதில் அளித்து பேசினார். அப்போது நெருக்கடியில் சிக்கியுள்ள பொருளாதார சிக்கலுக்கும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கும் வெளிநாட்டு தாக்கங்கள் மட்டுமே காரணம் என்று கூற முடியாது என்றார். இதற்கு உள்நாட்டு காரணங்களும் உண்டு என்று தெரிவித்த சிதம்பரம், அதில் ஒன்றுதான் நிதி பற்றாக்குறையை வரம்பு மீறிவிட்டது என்று கூறினார். நடப்பு கணக்கு பற்றாக்குறையை அதிகரிக்க விட்டுவிட்டதால் தற்போது பொருளாதார சிக்கல் நீடிப்பதாகவும் நிதியமைச்சர் கூறினார். 2009-2011 ஆண்டு காலகட்டத்தில் அரசு எடுத்த சில குறிப்பிட்ட முடிவுகளால் இந்த விளைவுகள் ஏற்பட்டதாகவும் சிதம்பரம் விளக்கமளித்தார். இந்த காலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர் தற்போது குடியரசுத் தலைவராக உள்ள பிரணப் முகர்ஜி. 2008 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார சிக்கலில் இருந்து மீண்டு எழுந்தாலும் அது நிதி பற்றாக்குறையையும் நடப்பு பற்றாக்குறையையும் அதிகரிக்க செய்துவிட்டது என்று ப சிதம்பரம் தெரிவித்தார்.